அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா மட்டன் நுரையீரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆட்டு நுரையீரல் கிரேவி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சூப்பராக, டேஸ்ட்டாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 2 நுரையீரல் வாங்கி அங்கேயே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். கழுவி ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். 2 நுரையீரல் இது இதில் நான் ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம். இதில் 4-5 காஞ்ச மிளகா சேர்த்துக்கரலாம். இது ஸ்பைஸியாக தான் இருக்கும், இல்லாட்டினா கொஞ்சம் கவுச்சி வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் காஞ்ச மிளகா ஒரு 4-5 மிளகா நல்லா 2 கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நுரையீரல்லேருந்து தண்ணி வரும். அதனால் இப்போ இதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி மூடி போட்டு இப்போ அடுப்பில் வச்சு இதை நம்ம ஒரு 6 விசில் வரைக்கும் விட்டுக்கரலாம். இப்போ இது 6 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரை ஏர் போனதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியே நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். அதனால் இதில் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நான் தண்ணி ஒரு டம்ளர் மட்டும் ஊற்ற சொன்னேன். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம விரலை வச்சு அமுக்கி பார்க்கணும். அமுக்கும் போதே ஓட்டை விழுந்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இது நல்லா வெந்துருச்சு. இது எப்படி தாளிக்கலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிருச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா கொதித்ததும் அதில் ஒரு 10 சோம்பு அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி நல்லா சேர்த்துருக்கேன். நல்லா பொடிசாக முட்டைக்கு மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். அதிலேயே நம்ம 3 பெரிய பூண்டு பல் 3 பல் நல்லா திருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். நல்லா வதக்கி நல்லா பொன்னிறம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் கிண்டிட்டு இப்போ நான் நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ அது நாட்டு தக்காளி கட் பண்ண முடியாது. ஏன்னா கட் பண்ணால் தக்காளி சாறு பூரா வெளியே வந்துடும். அதனால் நான் கையிலேயே பிணைஞ்சி விட்டுட்டேன். நீங்கள் இந்த தக்காளினா போந்தா தக்காளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஒரு 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு கம்மியாக தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு தக்காளி. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே நம்ம நுரையீரல் வேக வைக்கிறப்பையும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிண்டி கொடுத்துக்கலாம். கிண்டிட்டு இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நான் கிண்டிட்டு இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிறலாம். கிண்டிட்டு இப்போ இதுலேயே நம்ம நல்லா கிண்டணும். பச்சை ஸ்மெல் நல்லா போயிடணும். போனதுக்கப்புறம் நம்ம இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ அது வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கிறலாம். இப்போ ஓரளவுக்கு தான் வற்றி இருக்குது. இன்னும் இது கொஞ்சம் நல்லா வற்றணும். நம்ம லைட்டாக கிண்டி விட்டுக்கிறலாம். கிண்டி விட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வர போகிறப்ப நம்ம அந்த நுரையீரலை இதில் சேர்த்துக்கிறலாம். நுரையீரலை இதில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிறலாம். இப்போ நல்லா கிண்டிடலாம். கிண்டிட்டு நம்ம சிம்பிள்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ அந்த சட்டியை கழுவி குக்கரை கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிறலாம். குக்கரை கழுவிட்டு இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நம்ம சிம்பிள்லேயே அடுப்பை வச்சுருவோம். வச்சுட்டு கிரேவியை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம இப்போ இதை நம்ம மூடி வச்சுட்டு அப்பப்போ நம்ம திறந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிரும்.
அடி பிடிக்கிறனால நம்ம அப்பப்போ மூடியை திறந்து கிண்டி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடணும். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இதுலேயே நம்ம எண்ணெய் தாளிக்கும்போது நம்ம ரொம்ப கம்மியாக சேர்த்தோம். அதனால் இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு கிண்டக்கூடாது. கிண்டாமல் அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும். போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து தேவையான வீடியோவை தேவையான நேரத்தில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம நுரையீரல் கிரேவி செஞ்சுட்டோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.